கானா ஊரில் நடந்த அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டது. எதுவும் சும்மா வெறும் திராட்சை ரசத்தை குறிக்கல. அந்த கல்யாணத்தில் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அது அநேக நாள் செல்வதற்கோ, இல்லை அவங்க ரொம்ப நாள் சேர்ந்து வாழ்வதற்கோ விரோதமாக சில கிரியைகள் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து அந்த பழைய தண்ணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு புதிய தண்ணீரினால் அந்த கற்சாடிகளை நிரப்ப சொல்கிறாரு. அப்போ அந்த கற்சாடிகள் புதிய தண்ணீரினால் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்குது? அது திராட்சை ரசமாய் மாறுகிறது. அப்போ சிலர் அந்த அற்புதத்தை அறியாது இருக்கும் பொழுதும் தேவனுடைய சீஷர்களும் மரியாளும் அறிகிறார்கள். இதனால் அவர் மேலே விசுவாசமும் வைக்கிறார்கள். ஸோ அந்த திராட்சை ரசத்தை கொண்டு போயிட்டு பந்தியில் முதன்மையாய் அமருகிற சில நபர்கள் கிட்ட கொடுக்கும் பொழுது, குறிப்பாக ஒரு நபர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாரும் வந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எண்டிங்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு போவாங்க. பட் நீ கடைசி வரையும் நல்லதை கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அந்த மணவாளனையும் அந்த குடும்பத்தையும் கனம் பண்ணுவார். ஸோ நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது இதுதான். கடைசி வரைக்கும் தேவனிடத்தில் ஆதியில் கொண்டு இருக்கிற அதே அன்போடு நம்ம ஓடும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவருடைய சுபாவத்தின்படி நமக்கு என்னெல்லாம் தீர்மானத்தின் ஆசிர்வாதங்கள் சத்தியங்களை கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் நமக்கு அவர் வெற்றியை கட்டளையிடுவார். ஸோ தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் இறுதி வரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் நடக்கும்படிக்கு இந்த அற்புதத்துக்கு பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனாகிய கர்த்தரை ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இரட்சகராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அவர் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு இரட்சகர் என்பதை நீங்கள் அறிந்து அவரிடத்தில் உங்களை முழுமையாய் ஒப்படையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.